நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் டீ கடைகளில் கிடைப்பது போலவே மிக சுவையாக இருக்கும். நாம் டீ கடை வெங்காய பஜ்ஜி செய்வதற்கு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து விடலாம். இந்த அளவு வெங்காயத்தை மெலிதாக நறுக்கி எடுத்து விடலாம். வெங்காயத்துடன் 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, தேவையான அளவு தூள் உப்பு, அளவு நன்றாக இடித்த இஞ்சி பூண்டு. நாம் இஞ்சி பூண்டை இடித்து சேர்ப்பதால் வெங்காய பஜ்ஜி அருமையாக இருக்கும். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் சோம்பு, 1 கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, நறுக்கிய பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கிய மல்லி இலை, சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். நம் சூடான எண்ணெய் சேர்ப்பதால் பஜ்ஜி கிறிஸ்பியாக வரும். 1 ஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. நாம் சிறிதளவு தண்ணீர் தெளித்து கெட்டியாக பிசைந்து விடலாம். இந்த அளவு நன்றாக பிசைந்த பின் சிறு சிறு உருண்டைகளாக்கி வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு உருண்டை பிடித்தால் சரியாக வரும். அனைத்து வெங்காய மிக்ஸையும் இப்படி உருட்டிய பின் சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்து விடலாம். சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் போட்டு விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைத்தால்தான் நன்றாக வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 நிமிடத்திலே நமக்கு வெங்காய பஜ்ஜி அருமையாக ரெடியாகிவிடும். மாலை நேரங்களில் சூடான டீ காஃபியுடன் இந்த பஜ்ஜி செய்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த அளவு மொறுமொறுப்பாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். நாம் அனைத்து பஜ்ஜியும் பொரித்து எடுத்து விடலாம். மொறுமொறு டீ கடை வெங்காய பஜ்ஜி அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் டீ கடைகளில் கிடைப்பது போலவே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூடான வெங்காய பஜ்ஜியுடன் நாம் தேங்காய் சட்னி வைத்து கொடுத்தோம் என்றால் அருமையாக இருக்கும். கெட்டியாக அரைத்த தேங்காய் சட்னியை சைட் டிஷ்ஷாக வைத்தால் சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான டீ கடை வெங்காய பஜ்ஜியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.